ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ரெண்டாவது பாகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன ரெண்டாவது பாகம்? நற்செய்தி. கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். அதனுடைய ரெண்டாவது பாகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ரெண்டாவது பாகம். இதில் என்ன வாசிக்க போகிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் என்பது டிசம்பர் மாதத்திலே ஒலிக்கிற தொனியாக இருக்கக்கூடாது. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்க வந்தேன். எல்லா ஜனத்திற்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, சமாரியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இரட்சகராய் பிறந்திருக்கிறார். பிரியமே, ரூபவதியே, உன் வாழ்க்கையிலே இதுவரை காணப்பட்ட மலட்டுத்தன்மை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போகிறது. மனவாட்டியாகிய சபைக்கு இனி கர்த்தர் என்ன செய்கிறார்? பலிக்கு பெறுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர சித்தமாக இருக்கிறார். தேவன் தூதன் தருகிற நற்செய்தி. நேற்று ஒரு நற்செய்தியை பார்த்தோம். அது குஷ்ரோகிகள் வந்து சொன்ன நற்செய்தி. இன்று கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிற நற்செய்தி. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலுக்குள்ளே வருகிறது தான் இந்த நற்செய்தி. கர்த்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லை. நாட்கள் போனது, வாரங்கள் போனது, மாதங்கள் போனது, வருடங்கள் போனது. என் பருவம் மாறினது, உருவம் மாறினது. அவ்வளோதான், இனி நானே போய் சேர வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. இன்னும் வரை கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வரவில்லை என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசிக்கக்கூடும், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த தீர்க்க தரிசனம் தான் இப்பொழுது நற்செய்தியாக அவன் சொல்லுகிறான். தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நற்செய்தி. நம்மளை குறித்ததான தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது. நம்முடைய காதுகளுக்கு கேட்ட காரியங்கள் இனி கண்கள் காணப்போகிறது. இனி நம்முடைய வட்டாரத்திலே நமக்கென்று ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை இந்த ஓய்வு நாளிலே நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இயேசு பிறந்தால் என்ன நடக்கப் போகிறது? இயேசு பிறந்தால் என்ன நடக்கப் போகிறது? இயேசு பிறக்கிறதுக்கு முன்பு என்னென்னால் நடந்தது என்று கேட்டால் அது மிக வருத்தமான ஒரு காரியம். கருத்தரித்த உடனே அவளுடைய வாழ்க்கை ஒரு குலுக்கப்படுகிறது. கருத்தரித்த உடனே என்ன நடக்கிறது? ஒரு பேரதிர்ச்சியாய் காணப்படுகிறது. நிச்சயிக்கப்பட்டது ஒரு நீதிமான். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, நீதிமான் கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வமான காரியமாக இருக்கிறது. இந்த மனுஷன் தச்சு வேலை செய்கிற ஒரு நீதிமான், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மனுஷன். அந்த மனுஷனோடு கூட வாழுகிறதற்கு இந்த மரியாள் என்ற கன்னிகை நியமிக்கப்பட்டிருந்தால் திருமணம் முடிக்க. இப்படியாய் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் திடீரென்று இவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. தேவதூதன் தரிசனமாகி சொல்லுகிறான், நீ கருத்தரித்து, நீ கர்ப்பவதியாக்கி, பரிசுத்தாவினாலே நீ கருத்தரித்து ஒரு பிள்ளை பெற்றெடுப்ப, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உலகத்தின் இரட்சகர் எல்லாருடைய பாவத்தை தூக்கி சுமக்க வந்தார் என்று சொல்லுகிறார். இது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு நாம் வரவழைக்காத, நம்மால் உண்டாக்கப்படாத ஒரு ஒரு அவமானம் வருகிறதா? அடுத்தது எதிர்காலமே ஒரு கோணலாக ஆரம்பிக்கிறது. நியமிக்கப்பட்ட நீதிமான் என்ன செய்கிறான்? நீதிமான் என்பதை நிரூபிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நீதிமான் என்றால், மேனிக்கும் நோகாமல் பூமிக்கும் நோகாமல் ஒரு நீதிமான் நிறைந்த நீதியாய் வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியும். நமக்கு எதுக்கு தொந்தரவு, நமக்கு எதுக்கு அவள் நல்லவளா கெட்டவளா என்பதெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? ரகசியமாய் அவளை அப்படியே ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறான். தள்ளி ரகசியமாய் அவளை விட்டு விலக நினைக்கிறான்.
எதற்கு அவளை போய் நம்ம அவமானப்படுத்த மனம் இல்லாமல் அந்த நீதிமான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த காலை வேளையில் உன்னுடைய எதிர்காலம் இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிருந்தாலும் அல்லது போய்கொண்டிருந்தாலும் போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தாலும் என் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் எதிர்காலம் மிக ஸ்திரமாய் காணப்பட போகிறது. மிக அருமையாய் கர்த்தர் நேர்த்தியாய் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உன்னுடைய எதிர்காலத்தை பிரகாசமுள்ள எதிர்காலமாய் கர்த்தர் மாற செய்ய போகிறார். தீர்க்க தரிசனமாய் இதை நான் சொல்லுகிறேன். கோணலாய் காணப்பட்ட திருமணம் செவையாக்கப்படுகிறது. அதுதான் இதனுடைய காரியம். அந்த மனுஷனுக்கு தேவன் சொப்பனத்தில் தரிசனமாகி தேவதூதன் அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று நற்சாட்சி கூறுகிறான். யாருக்கு உன்னை குறித்து நல்ல சாட்சி போய் சேர வேண்டுமோ இந்த காலை வேளையில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அந்த ஜனத்திடத்திலே கர்த்தர் தம்முடைய செய்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக போய் என்ன சொல்லுகின்றார், போய் சேர வேண்டிய நற்சாட்சி உங்களை குறித்து போய் சேர்ந்து விடும். உங்களை அவர்கள் ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தாலும் கர்த்தர் குறுக்கிட்டு என்ன செய்ய போகிறார், எங்கு இணைக்கப்பட வேண்டுமோ அங்கு இணைக்கப்படும், எது துண்டிக்கப்பட வேண்டுமோ அது துண்டிக்கப்படும் என்று இந்த மரியாளும் யோசேப்பும் இணைக்கப்பட்டார்களோ அப்பொழுது பாருங்கள், இந்த மனுஷன் மாம்ச பிரியனாய் இல்லாமல் ஓராண்டு காலம் அவளை அறியாதவளாய் காணப்படுகிறான். காரணம், கருத்தரித்தது பரிசுத்தாவினால் உண்டாக்கப்பட்ட ஒரு வித்து. இயேசு உள்ளே கருத்தரித்த நாள் முதல் கொண்டு இவருடைய வாழ்க்கை இவர்கள் இஷ்டப்படி போகவில்லை. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வந்த நாளில் இருந்து சொல்லுகிறேன், சபையாரே புரிந்து கொள்ளுங்கள், அல்லது என்னை சந்தித்த நாள் முதலில் இருந்து உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டத்துக்கு போகவில்லை. அதனுடைய பொருள் என்னவென்றால், இதுவரை கண்டிராத ஒரு தீர்க்க தரிசனத்தை இதனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பித்தீர்கள், அதன்படி செய்யலாம் என்று தீர்மானித்தீர்கள். அப்பொழுது மனுஷன் அவருடைய இருதயம் போட்ட திட்டங்கள், கற்பனைகள், எதிர்பார்ப்புகள் இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே வளர 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 அல்லது விழுந்து எழுந்து வளர, சொன்னதும் கீழ்ப்படியாமல் கொஞ்ச நாள் கழித்து அதனுடைய பலனை அறிந்து அதனுடைய கனிகளை ருசித்து அதனுடைய கசப்பை உணர்ந்து அதன் பிறகு கீழ்ப்படிதல் என்ற கனியை காட்டி எவ்வளவாய் நீங்கள் விழுந்து எழுந்து நடக்கிற குழந்தை போல காணப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை இவளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. வார்த்தை இவளை புடமிட்டு கொண்டிருக்கிறது. தம்பதிகளை இவருடைய எதிர்காலம் பார்ப்பீர்கள் என்றால் இருப்பதற்கு கூட இருப்பிடத்திலே ஒரு கேள்விக்குறி காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை இன்று அப்படியாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். துவங்கின நாளிலே போனதை போல காணப்படுகிறதே, என்னையா இருப்பிடத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்ற அந்த அடிப்படை தேவைகளுக்கே இன்று ஒரு புது பயணத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது சபை. நித்தியகாண்டம் பூர்ணாயிடுச்சு, நம்பி எதையும் செய்ய முடியவில்லை. இதுதானா எதிர்காலம்? நான் சொல்லுகிறேன், கருத்தரிக்கிற வரை எதிர்காலம் அப்படி இருந்தது. இனி இயேசு பிறந்து விட்டார். அப்படியே அந்த எதிர்காலம் கடந்த காலம் அல்லது நிகழ்காலம் இனி எப்படி இருக்க போகிறது என்றிருப்பார். நித்தியகண்டம் பூர்ணாயுஷாய் இருந்தது அப்படி அல்ல. இனி உருவாய் அழகாய் கருவாய் இருந்தது உருவாய் கையிலே ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லுகிறது, தயவுசெய்து இது டிசம்பரில் கிறிஸ்மஸ் என்று நினைத்து கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய வழக்கம். நமக்கு அணுதினமும் இந்த பண்டிகையை நாம் நினைக்க வேண்டும். அணுதினமும் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட வேண்டும். அணுதினமும் இந்த புனித வெள்ளியை நாம் ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் விசுவாசினாலே இயேசு சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் பழைய பாவங்களுக்குள்ளே சபை போகிறதோ, சபை பாரம்பரியத்துக்குள்ளே போகும், விசுவாசிகள் பழைய பாவத்துக்குள்ளே போவார்கள், பழைய நட்புக்குள்ளே போவார்கள், பழைய சடங்காச்சாரத்துக்குள்ளே போவார்கள். பழைய காரியம் பழைய எகிப்துக்குள்ளே போகிற பொழுதோ அப்பொழுது நினைத்து கொள்ளுங்கள், ரோமாபுரி போர் சேவர்கள் மட்டும் இயேசுவை சிலுவையில் அறையப்படவில்லை. நான் ஒவ்வொரு முறையும் அறைந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கிருபையாய் என்னை மன்னித்து கொண்டிருக்கிறார். அவரை அறைய 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 என்னுடைய சிறுவையில் அறைய 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 என் எதிர்காலம் ஸ்தம்பித்து காணப்படுகிறது. விசுவாசி இதை உணர வேண்டும். எப்படி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிற வாழ்க்கை மங்க ஆரம்பிக்கிறது, உள்ளே இருக்கிற பரிசுத்தம் துக்கப்படுகிறபடி சூழ்நிலை காணப்படுகிறது. இங்கே இயேசு பிறந்தார் என்பது நற்செய்தி. பிறக்க முன்பு வரை அவர்களுக்கு ஒரு பயபக்தி காணப்பட்டது. இப்போ யோசேப்புக்குடைய பிரதிஷ்டை என்ன என்று உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பெண்ணை அறியவில்லை, மனைவி தான் அறியவில்லை. ஏனென்றால் பெற்று எடுக்கிறவரை அந்த பரிசுத்த வித்து மாசுபடக்கூடாது என்று காத்திருக்கிறான். பாருங்கள், மாம்ச பிரியனா அந்த நீதிமான் காணப்படவில்லை. கொஞ்ச நாள் காத்திருக்கிறது தவறு இல்லை. அதே சமயத்தில் அந்த காத்திருக்கிற நேரத்திலும் இயேசுவுக்கும் அந்த
கருத்தரிக்கிற இயேசு என்ற அந்த குழந்தைக்கும், வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் தாய்க்கும் மிகப்பெரிய அரணான தூணாய் அந்த மனுஷன் காணப்படுகிறார். புருஷனுக்கு புருஷனாக, விசுவாசிக்கு விசுவாசியாக அவர்கள் அப்படியே போய் ஒவ்வொரு இடமாய் தட்டுகிறார்கள். தட்டப்படுகிற இடம் திறக்கப்படவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மாட்டுக்கொட்டாயில் இயேசு பிறந்தார் என்பதும் பொய்யான தகவல். எங்கு பிறந்தார் என்பது எழுதப்படவில்லை, ஆனால் முன்னணியிலே கிடத்தினார் என்பது தான் சத்தியம். அது உலகத்தின் வழக்கம். எவ்வளோ சிறுமையாய் காணப்பட முடியுமோ அவ்வளோவாய் நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி சொல்லுகிறது தான். நிர்மலமாகாதிருப்பது என்றால் விசுவாசிமார்கள் சொல்வார்கள் சுத்த கிருபை என்று. கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சுத்த கிருபை என்றால் ஒரு அசுத்த கிருபை இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். அது தெரியாது. இயேசு மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார் என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நம்பிக்கொண்டும் இருக்கிறது உலகம். முன்னணியில் கடத்தினார்கள். அவர் எங்கு பிறந்தார் என்பதற்கு இன்னும் வேத அத்தாட்சிகள் இல்லை. டிசம்பரில் கிறிஸ்துமஸ் என்றும் சொல்லப்படவில்லை. இது எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக போடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு பண்டிகை கொண்டாடும்படியும் வேதம் நம்மை வற்புறுத்தவில்லை. ஆனால் திருவிருந்து ஆசிரிக்கும்படி சொல்லுகிறது. அதற்கு கண்கள் கட்டப்பட்டு விட்டது. திருவிருந்து தானே ஆசிரித்து விடலாம் என்பது அல்ல. நடக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே. அதற்கு செவி சாய்ப்பது கொஞ்சம் ஜனங்கள் தான். நல்லா புரிந்து கொள்ளணும். இப்பொழுது கிறிஸ்து உள்ளே நீங்கள் விசுவாசித்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறது. தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுதே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. சரியான தேவ சமூகம் அதுதான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டது. ஏன் போகிற, ஏன் அங்கே போகிற, ஏன் அந்த தலைமைத்துவம் தான் பிடித்து இருக்கிறதா, இப்படி எவ்வளவு தடைகள். ஒன்று போக்குவரத்து தடை என்றால் மனுஷர்கள் சத்துருக்களாக எழும்புகிறாங்க. நீங்கள் கர்த்தருக்கு வெளியில் இருந்த பொழுது குடித்து வெறித்து அல்லது பாவ ஜீவியங்கள் இஷ்டப்படி வாழ்க்கை வாழ்ந்த பொழுது இருந்த அந்த மனுஷர்கள் உங்களை கண்டு அஞ்சின ஜனங்க இன்று உங்களை அதிகாரப்படுத்த நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. அதுதான் மெய்யாய் கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். தேவன் உங்களை கொண்டு வருகிற இடத்திற்கு பல தடைகள் வந்தால் அதை மேற்கொண்டு வருகிற பக்தி தான் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். சில சமயம் மனம் சோர்வடைகிறது, சில சமயம் மனுஷன் சோர்வடை செய்கிறான். இதெல்லாம் மேற்கொண்டு வருகிறது தான். சரி, இப்பொழுது இயேசு பிறந்து விட்டார். இப்பொழுது இயேசு பிறந்த வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு பிறந்து விட்டார். தேவனுடைய சந்திப்பு வருகிறது. கருத்தரித்த பொழுது நான் சொன்னேன் என்னென்னலாம் நடக்கும். ஒரு பிரச்சனை, நிரந்தர இடம் இருக்காது, நிரந்தர வருமானம் இருக்காது, நிரந்தர காரியம், இவைகள் எல்லாம் ஜெயித்து 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 நீ இங்கே போ, நீ இங்கே வா, நீ இங்கே நில், இங்கே போ, அங்கே போ என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் நடத்துகிறார். அப்போ தச்சு வேலைக்கு நீங்கள் எடுக்கிற அந்த வாடிக்கையாளர்களுக்கு என்ன பதில் சொல்லுவார்? ஜஸ்ட் பார்க்கணும். டேபிள் செய்ய கொடுத்தவன் இருப்பான், பெஞ்சு செய்ய கொடுத்தவன் இருப்பான். இவர் என்ன தச்சர்னு தெரியாது நமக்கு. மர வேலை செய்கிற தச்சர் தான். ஃபர்னிச்சர் பண்ணுறாரா, வீட்டு வாசகால் பண்ணுறாரா, இல்லை சவப்பொட்டி பண்ணுறாரா தெரியாது நமக்கு. இப்படியே போய்கொண்டே இருந்தால் நம்முடைய பிழப்பு என்னாகிறது? இயேசுவை நம்பி போய்கொண்டே இருந்தால் பிழப்பு என்னாகிறது? கருத்தரிக்கு கருவை பின்னாலே போய்கொண்டிருந்தால் ப்ரெக்னென்ட் லேடிக்கு எவ்வளோ செலவு இருக்கும்? இதெல்லாம் நம்மெல்லாம் கடந்து வந்திருக்கிறதும் நம்ம குடும்பத்தில் நடக்கிறது தான். வருமானத்துக்குரிய திசையே இல்லை. வருமானம் என்பதை குறித்து அங்கே எழுதப்படவில்லை. யாரும் இடம் தர மாட்டான். அப்போயே தெரியும். ஒரு நல்ல உங்களை ஐஸ்வர்யவானான தோட்டத்தில் போய் ஒரு மனுஷன் வீட்டுக்கு வாடகை கேட்கிற பொழுது தைரியமாக கொடுப்பான். போகிற பொழுது பஞ்ச வேஷம் போட்டு கொண்டு போய் அவன்கிட்ட போய் இன்னும் பேரம் பேசினோம்னா முடிஞ்சது கதை. சரி, நீ போய் வீட்டில் கூட்டு வானுவோம். அது கூட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா வேற ஒருத்த வந்து புக் பண்ணிட்டானுவோம். ரொம்ப கஷ்டம். இந்த வாடகைக்கு விடுகிற பிரச்சனைகள்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அது அப்பொழுது அந்த குடும்பத்தில் எந்த விதமான செழிப்புக்குரிய அறிகுறியும் காணப்படவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை அறிந்து கொண்டார்கள், தனிப்பட்டத்தில் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இன்னும் பிறக்கவில்லை. வார்த்தையாகத்தான் இருக்க, தீர்க்கதரிசனம் நிறைவேறவில்லை. ஆனால் வாக்குதத்தமாக இருதயத்தில் புடமிட்டு கொண்டிருக்கிறது, மனத்தை சோதித்து கொண்டிருக்கிறது. பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் நடுவிலே விசுவாசி பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படி ஆடுகிறது. நானல்ல போல ஒரு நாள் பர்த்டேக்கு போகிறான், ஒரு நாள் கல்யாணத்துக்கு போகிறான். நான் போகிறான்னா உங்களுக்கு புரியணும். அங்கே போய் என்ன செய்வான்? பழைய வாழ்க்கை கரை படுகிற விருந்திலே கலந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு தேவ சமூகத்துக்கு வருகிறான். யாரும் இன்னும் சொல்லுகிறதுல வாழ்க்கையில் சில போராட்டம் வருகிறது. சில அடி மேல் அடி வாங்கி சிச்சை. அது பிறகு மனம் திரும்பி மறுபடியும் இனி இந்த நட்புகள் வேண்டாம், இனி இந்த வைபவங்கள் வேண்டாம், கரை பண்ணுகிற விருந்துகள் வேண்டாம்
நம்ம கரைப்படுத்துகிற விருந்துகள் வேண்டாம். இதெல்லாம் முடிக்கிற இந்த அழுக்கெல்லாம் கழுவி 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 மனம் திரும்புதலின் பேரிலே தான் அந்த வாக்குதத்தை நிறைவேற ஆரம்பிக்கிறது. நிறைவேற ஆரம்பித்த உடனே தான் உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். வாக்குதத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளே போகிற பிறகுதான் உங்களிடத்தில் நிர்பந்திக்கப்படுகிற சத்தியம், பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், இந்த சத்தியம் உங்களிடத்தில் நிர்பந்திக்கப்படுகிறது. என்ன சத்தியம்? தேவ சாயலற்ற மனுஷனாக இருந்த நீங்களும் நானும், மனிதர்களாக இருந்த நீங்களும் நானும் தேவ சாயலை தரிப்பிக்கும்படி தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். வார்த்தை வந்தது, வார்த்தையினாலே கருத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன நடக்கிறது? இந்த வாக்குதத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த ஜனங்கள் போகிறார்கள். அது வரைக்கும் இதே பிரச்சனை தான். தங்குவதற்கு இடம் இல்லை, தின்னுவதற்கு ஆகாரம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, அடிப்படைக்கு ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. இது எப்போ தேசத்துக்குள்ளே போகும் வரை இப்படி தான் காணப்படுகிறது. ருசி இல்லாத ஒரு மண்ணா, எதிர்காலம் பூஜ்யமாகிவிட்டது, முடிந்தது கதை. அது தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. அநேகர் செத்து போனார்கள், மாண்டு போனார்கள். சாவுது செத்தம் உண்டு, முறுமுறுத்து செத்தம் உண்டு. இப்படியாய் போய்கொண்டு பாளையத்துக்குள்ளே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளே போனார்கள். 40 ஆண்டுகள் இல்லை, 40 நாள் போக வேண்டியதை 40 ஆண்டுகள். அதான் சொல்லுகிறேன், வார்த்தை வந்த உடனே ஏன் நிறைவேறவில்லை என்றால் அந்த வார்த்தை உங்களை என்னையும் புடமிடுகிறது, சோதிக்கிறது, சீர்படுத்துகிறது, சிறப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, குணமாக்குறது, ரட்சிக்கிறது. இந்த பகுதிகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். பிரவேசித்த உடனே அவ்வளோதான். ஆனுவல் எக்ஸாம் முடித்து கடைசி எக்ஸாம் இருக்கிற பொழுது எப்படி இருக்கும்? பிள்ளைகள் புஸ்தகத்தெல்லாம் தூக்கி வீசி ஒரு சந்தோஷமாக ஓடுவாங்க. எங்கே? நண்பர்கள் வீட்டுக்கு, விளையாட்டு திடலுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அது எல்லாம் அந்த வருடம் முடிகிற கடைசி நாளில் அப்படி இருக்கும். லாஸ்ட் டே செலிப்ரேஷன் இருக்கும், பஸ்ஸு செலிப்ரேஷன் இருக்கும், ட்ரெயின் செலிப்ரேஷன் இருக்கும், என்னென்னமோ. அது ஒரு அந்த மாணவ பருவம், அது வித்தியாசமான பருவம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் வேதம் வன்மையை கண்டிக்கிறது. ஐயா, நோ செலிப்ரேஷன் அவுட் ஆஃப் த வேர்ட். எல்லாத்தையும் வாழையெல்லாம் சுற்றி கொண்டு, வாழை இருக்கக்கூடாது. தேவசாயில் இருக்கிறதுக்கு வாள் இருக்கக்கூடாது. முதல்ல இருந்த வாழெல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்கிறது? புற ஜாதிகளுக்குள்ளே இவங்க போகிறாங்க. யூ ஆர் என்டரிங் இன்டு த ஜென்டைல் கம்யூனிட்டி. இப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய புஷ்டிந்தரில் வருகிறீங்க. வார்த்தை என்ன செய்கிறது? உங்களை சோதித்தது, புடமிட்டது, உங்களை உண்டையிலன் பண்ணிவிட்டது. த ப்ராஃபிட்டிக் அட்ரன்ஸ், தீர்க்க தரிசன தோனி, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு. இப்பொழுது காண்டாம் இருக்கிறதுக்கு ஒத்த பலன் இருக்கிறது. என் முகம் ஜெய கம்பீரமாக இருக்கிறது. காண்டாம் இருக்கிறது ஒத்த பலன் சரீரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் என் பாதரட்சை பழசாகவில்லை, என் வஸ்திரம் பழசாகவில்லை. போட்ட கர்த்தர் என்னை போஷித்திருக்கிறார். மன்னாவை சாப்பிட்ருக்கிறேன். தேவ தூதர்கள் சாப்பிட்டுக்கிற சாப்பாடு, ஒரு பலன், ஒரு முகப்பொழிவு, பிரகாசம், நல்ல உடல் சுகம், தீர்க்க ஆயுசு, ஆரோக்கியம், இதோடு உள்ளே போகிறேன். இதுதான் வார்த்தையை விசுவாசித்து தேவன் கொடுக்கிற சிட்சையெல்லாம் வாங்கி வந்த ஜனங்களுக்கு பரிசுத்தவான்களை குட்டுதல் இதில் நடுவில் வரும். அது என்னையை போல் இருக்கிறது. தாவீது சொன்னது போல் எடுத்துக்கொள்ளுகிறவும் உண்டு, பாயா சேர்தான்னு சொல்லிட்டு போகிறவனும் உண்டு. இதெல்லாம் தாண்டி வாக்குத்தத்த தேசம் செய்யப்பட்ட தேசத்துக்களை வருகிற பொழுது என் மனம் என்ன சொல்லும்? அல்லேலூயா, எங்கள் அப்பா வரல, நான் வந்திருக்கேன். என் தாத்தா வரல, நான் வந்திருக்கேன். ஆண்டவரே, முற்பிதாக்கள் சுதந்திரிக்க முடியாத ஸ்தலத்துக்குள்ளே நான் காலை வச்சுருக்கேன் ஐயா அப்படி சொல்லிவிட்டு அவ்வளோதான். மறுபடியும் என்னுடைய சேட்டையை ஆரம்பிச்சிடக்கூடாது. புற ஜாதிகளுக்குள்ளே போகிறபடியே கர்த்தர் சொல்கிறார், அவர்களை நீ யுத்தம் செய்து அனுப்பிவிடு. வாட் டஸ் இட் மீன்? தேவ சாயல் அற்ற ஜனங்களிடத்திலும் உனக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த கானான் தேசத்துக்குள்ளே போன 12 கோத்திரத்திலே 1.5 கோத்திரம் வெளியிலே வந்து விடுகிறது. உள்ளே போல, அதாவது இந்த சதர்ன் ட்ரெயின்ஸ் எல்லாம் வரப்போ அரக்கோணத்தில் நிற்கும். அதுக்கப்புறம் 1 ஹவரில் சென்ட்ரல் போயிடும். இப்போ நம்ம ஆட்கள் என்ன செய்யணும்? அரக்கோணத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு யூனிட் பிடிச்சி இங்கே வந்துடுவான் திருநென்னூருக்கு. திருநின்ற ஊர்
கொஞ்சம் பேர் பெரம்பூரில் நிற்கும், அதை பார்த்துட்டு பெரம்பூரில் இறங்கி அப்படியே இறங்கி போகிறோம், பின்னாடி வரவனா இருக்கிறோம், அம்பத்தூர் போகிறோம், பெரம்பூர் வரைக்கும் போயிட்டு இது ரொம்ப லாங்காக அது ஸ்பீடாக போய்டும். அதுபோல் இந்த ரூபன் கோத்திரம் என்ன செய்கிறது, மனாசே கோத்திரம் என்ன செய்கிறது என்றால் வெள்ளாமை பார்க்கிறது. நல்ல பசுமை என் மீது பசுமை, என் மந்தைகள்லாம் வச்சுருக்கோம், எங்களுக்கு பசங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, சர்ச் எங்கேயாவது கிடக்கட்டும், என்ன ஆலயம் பக்கத்தில் இருக்குதுன்னு போகிறதுக்கு ஒரு வயசு இருக்கணுமாம் கேட்டால். ஆலயம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு, ஆலயம் பக்கத்தில் போய் இருக்கிறதுக்கு அது ஒரு தனி ஸ்டேஜ். இப்போது பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல குடியிருந்தால் நமக்கு சௌகரியம் அதிகம், எது எடுத்தாலும் ஓடியாரலாம். வியாதிஸ்ன்னு கேட்டால் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கா பாருன்னுவான், இல்லைன்னா பார்மசி பக்கத்தில் இருக்கா பாருன்னுவான். வாலிபரில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, களியாட்டு கேளிக்கைகள் இருந்தால் பக்கத்தில் இருக்கா பாருன்னுவான். கன்னிகைகளை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பார்லர் பக்கத்தில் இருந்தால் பாருன்னுவான். இது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட். இங்கு பக்கத்தில் யார் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் தேவ சாயலற்ற ஜனங்கள் ஒன்று அண்டையில் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சண்டை போட்டு அனுப்ப முடியும்? மன ரீதியாய் நீங்கள் அவரிடத்துல ஒரு இடைவெளி வைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன நினச்சிது, வெள்ளாமை இருக்கிறது, நமக்கு நல்ல மந்தைகள் இருக்கிறது, நம்ம வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு இந்த மனாசே கோத்திரமும் பென்யமின் கோத்திரம் போக விரும்பவில்லை. 1.5 கோத்திரம், 12 கோத்திரத்தில் 1.5 கோத்திரம் ஒதுங்கிடுச்சு. அப்போ 10 கோத்திரம் நாங்கள் போகிறோம். இது மனாசே கோத்திரம், பென்யமின் கோத்திரம் இப்படி ஒதுங்கினால இது எதுலேயுமே சம்மந்தப்படல, பரிசுத்தத்தில் கொஞ்சம் பின்தங்கியே இருக்கிறது. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளே போல வெள்ளாமையை பார்த்தது, விளைஞ்சி நிற்கிற பசுமையை பார்க்கிறார்கள். எங்களுக்கு ஆடு இருக்குது, மாடு இருக்கிறதுக்கு, அதான் கேட்டல்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர், வி வாண்ட் கிரீனரிஸ். இதுங்க பிழைக்கணையா? வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு போய் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க அப்படியே இருந்துச்சுங்க. இது பரிசுத்தத்தில் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இது பரிசுத்தம்லாம் கிடையாது. இது பஸ்கா ஆசரிக்கிற பொழுது இதுங்கெல்லாம் லேட்டாக எஸ்ஐகே காலத்தில் வருது பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு. அங்கே ஆசரிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு வந்து மறுபடியும் புதிய எழுப்புதெல்லாம் செஞ்சாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பெஞ்சமின் கோத்திரத்தான் நிறைய இந்த ரேப் கேஸ்லலாம் மாட்டியிருக்கான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில். ஆனால் இந்த பெஞ்சமின் கோத்திரம் தள்ளப்பட்ட கோத்திரம் போனதுக்கான காரணம் 10 கோத்திரத்தோடு இந்த 1.5 கோத்திரம் போய் ஜாயின் பண்ணல, சேரல. ஏன்? பசுமை. எனக்கு எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போய் செட்டில் ஆகிடுறான் இல்லையா தமிழன், இந்தியன். அப்போ அந்த கலாச்சாரம் தான் வரும். என்ன வாழ்க்கை தெரியுமா வாழ்கிறோம்? இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலாச்சாரம், படிப்பு எல்லாம் சரி. இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கே போய் பணம் சம்பாதிக்கிறது, அங்கே போய் திருமணம் பண்ணுறது தப்பு இல்லை. அப்புறம் பிள்ளைகள் மேய்க்க முடியுமா, வளர்க்க முடியுமா? உங்களை உங்கள் அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க, எங்கே வச்சு வளர்த்தாங்க இந்த ஒழுக்கம் வரத்துக்கு? புரிந்து கொள்ளணும். அந்த தேசத்தின் குடிகளோடு போய் அதுங்க கெட்டு நாசமாகி வேஷம் மாறி ஊரு தெரியாமல், அது பிறகு பாஷை போய், தாய்மொழி போய், மொழியில் பிரச்சனை இல்லை, எந்த மொழினா பேசட்டும், பரிசுத்த மொழி பேசினா சந்தோஷம். மறுபடியும் அது அந்த போராட்டம் தாங்க முடியாமல் தாயகத்துக்கு தேடி புருஷனாவது வந்துடுவோம், பொண்டாட்டியாவது வந்துடுவோம், வந்தவன் திரும்பி போகாமல் செத்தே போயிடுறான். மன உளைச்சல். அவனால் அதை மேற்கொண்டு வர முடியல. அவன் பிள்ளைய பிடிப்பானா, பெண் ஜாதியை பிடிப்பானா, ஒன்று பிடிச்சா ஒன்று எகிருது, ஜானியார்னா மனம் சறுக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிக்கிறதுக்குள்ளே இந்த மனைவி அப்படி பார்த்தா புருஷனை பார்ப்பாளா, பிள்ளைய பார்ப்பாள், அப்புறம் வேலையை பார்ப்பாளா, கட்டணத்தை பார்ப்பாளா, அப்புறம் ஊர்லேருந்து பணம் கேட்டு அனுப்புகிற அது நம்ம சொந்த ஜனங்களை பார்ப்பாளா. அதே தான் ஆகணும். ரொம்ப போராட்டம் ஐயா. இந்த 10 கோத்திரம் உள்ளே போனதும் என்ன நடக்கிறது என்றால், அந்த இடத்துல ஏனாக்கியரோடு யுத்தம் செய்து அவர்களை விரட்டி அடித்து அவர்கள் இல்லாமல் பண்ணது காலேப் கோத்திரம். காலேபினுடைய கோத்திரத்தில் தான் இது நடந்தது. மற்றவர்கள் எல்லாம் அவரோடு கூட சமரசம் பண்ணி கொண்டாங்க. அவன் பாட்டு அவன் இருக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன். அதனால் என்ன ஆகிறது என்றால், பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கிற பொழுது இது ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிடுது. ஐ ஜம்ப் யூ ஜம்ப்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் மேன், ஹீ ஃபெல் இன் லவ் வித் மீ. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது, இது அதுக்கு கொடுக்கறது, அது ரோஜாப்பு கொடுக்கறது, இது 5 ஸ்டார் கொடுக்கறது, இப்படியே பேரண்ட்ஸுக்கு அந்த சூடு சொரணி இல்லாத வளர்த்துங்க. அவன் சமைக்கிறது, இதுக்கிட்ட கொடுக்குறது, இது சமைக்கிறது, அங்கே போகுது.
அவன் விக்கிரகத்தை படித்தது. இது இப்படியே போய் கழுதை தெரிஞ்சு கட்டெருமான மாதிரி இது பரிசுத்தம் போச்சு, எல்லாம் போச்சு. நான் சொல்கிறது ஆசீர்வாதம் பெற்ற பிறகு மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே வருகிறதே பெரிய விஷயம். ஆசீர்வாதம் பெற்ற பிறகு என்ன தெரியும்னா, அது ரொம்ப தூரமாக இருக்கு ஐயா அவங்க ஆலயம். நான் நவுத்தின்னு வந்த வைக்க முடியும் உங்கள் வீட்டாண்ட. இல்லை பிரச்சனை இருக்கிறப்ப எங்கே தூரமாக தானே வந்தீங்க. இது தூரமாக இருக்கு. ஆனால் தூர தேசத்தில் வேலை வேணும், தூர தேசத்தில் மாப்பிள்ளை வேணும், தூர தேசத்தில் போய் குடியேறணும். மனநிலை சொல்கிறேன். இந்த இடத்துல மனாசே கோத்திரமும் இந்த பென்யமின் கோத்திரமும் இப்படித்தான் வெள்ளாண்மையின் மீது கண் திறப்பப்பட்டு விட்டது. கர்த்தருக்குள்ளே போக முடியவில்லை. இங்கே ஆடு மாடுகள் இது பசுமை இதில் செழிச்சிட்டா அவனுக்கு சத்தியம் அப்படியே வர போயிடுச்சு. கர்த்தாவே என்று சொல்ல மனுஷன் முதல்ல வெள்ளாட பார்க்குறான், அப்புறம் செம்மறியாட பார்க்குறான், அப்புறம் வரையாட பார்க்குறான், அப்புறம் மலையாட பார்க்குறான், அப்புறம் கரவலாட பார்க்குறான். ஆடு வரைக்கும் இவ்வளோ வகை. அப்புறம் மாடு உங்களுக்கு தெரியாது இல்லை, எருமை பசு தான் நமக்கு தெரியும். அந்த பசுவிலே நிறைய ஹைஜீனிக் ஹைப்ரிட் வெரைட்டிலாம் இருக்குது ஃபாரினில். ஒவ்வொன்று 40 லிட்டர் பால் கறக்கும். 40 லிட்டர் பால் கறக்கிற மாட்டை பார்ப்பானா, நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்தை பார்ப்பானா, அப்படி ஆயிடுச்சு. ஒரு மாடு 40 லிட்டர் பால் கறக்கும். அப்போது நம்ம மாதிரி ஆட்கள் ஒரு மாடு வாங்குறது பெரிய விஷயம். ஒரு மாடோட விலை 1 லட்சம் ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. அவன் அந்த காலத்தில் எல்லாம் வசன்னு வச்சுருப்பான். அப்போ பாருங்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக ஒருத்தன் பண்ணுறான் அவன். அப்போ அவன் எவ்வளோ பிஸ்னஸ்ன்னு போய் நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்தை மூட்டை கட்டி மேலே வச்சாச்சு. 1.5 கோத்திரம். இன்னொருத்தன் பசுமையை உருவாக்குறேன்னு சொல்கிறான். இவன் ஒருத்தன் அந்த பசுமையை சாப்பிட்றதுக்கு மாடுகளை உருவாக்குறான். அது போடுற தீவனம், அது போடுற கழிவு இவனுக்கு வந்து எருவாக மாறுது. இப்படி மனாசே கோத்திரமும் இந்த பென்யமின் கோத்திரமும் இந்த ஃபார்மிங்கில் போயிட்டாங்க. அக்ரிகல்ச்சர், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன், அப்புறம் இவன் என்னடா புல் வளர்க்குறேன், நெல் வளர்க்குறேன், விவசாயம், இது வந்து கால்நடை, இது ரெண்டும் அப்படி போயிடுச்சு. கர்த்தரும் காணும், வேத புஸ்தகம் காணும், மோசே காணும், யாரும் காணும். அதாவது ஆரோக்கியம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இறங்கி வேலை செய்யலாம். அதெல்லாம் வயசானவன்னு பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம கசின்ஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கலான்னு. அவன் போனவனை பார்த்தீங்களாக்கா ஒரு கோத்திரம் ஒண்டி தான் ஒழுங்காக இருக்குது. மற்ற கோத்திரம்லாம் பண்ணுறது எதுக்கு சண்டை? தனியாக இருந்து யுத்தத்தை ஜெயிக்க எடுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓரளவுக்கு போதகர் வரலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனியாக நீங்கள் பயணப்படுகிற இடத்துல பிசாசு சோதனை வருகிற பொழுது நீங்கள் எப்படி மேற்கொள்கிறீர்கள் என்பது உங்களுடைய தனிப்பட்ட தேவபக்தியை பொறுத்து இருக்கிறது, எவ்வளோ சத்தியத்துக்குள் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அங்கேருந்தெல்லாம் எப்படிப்பட்ட ஃபோன் கால் வரும்னா, அது மயிரை விரிச்சு போட்டு ஆடுறப்போ தான் அந்த ஃபோன் கால் வரும். போதகருடைய எந்த சபைலாம் பார்க்க மாட்டான், யார் ஓட்டினா அந்த பேய் ஓடுன்னு தெரிஞ்சுக்குவான், அவனை தான் தொடர்பு கொள்வான். அப்போ தாய் சபையும் வராது, என்ன சொல்கிறது, எந்த சபையும் வராது. ஐயா நீங்கள் தான் பாதிரியார், நீங்கள் தான் போதகர், நீங்கள் தான் எங்கள் குடும்ப நபர் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வந்து பேய் ஓட்டுங்க. சரி, ஆண்டவர் நாம மகிமைக்கு எல்லாம் நடக்கிறது. ஆனால் இந்த பேய் வந்து பாஸ்டர் கூப்பிடலாம். இன்னொரு பேய் வரும், ஐ லவ் யூ சொல்கிறது, அல்லது மற்ற மொண்டாட்டி தூக்குறது, மற்ற புருஷனுக்கிட்ட கொக்கி போடுறது, எவ்வளோ நடக்குது. dating.com இதில் பாஸ்டரை கூப்பிடுவானா? இதில் கூடுமான வரைக்கும் இதெல்லாம் பாஸ்டரே இந்த நோட்டீஸ் கேட்டுன்னு வர மாட்டான். இந்த மாதிரி பேயை அவன் தான் மேற்கொள்ளணும். இச்சை என்கிற பேயை, பாவம் என்கிற பேயை அவன் மேற்கொள்ளணும். அது பக்கமே இல்லை. they are very good friends. This is a democratic country. We accept everybody. கர்த்தருடைய வார்த்தை அதற்கு கொஞ்சம் எதிர்மறையானதுன்னு சொல்ல வர. இடைவெளியோடு இருக்க தெரியாது இஸ்ரேல் புத்திரர்களுக்கு. சரி, அவருக்கு நான் இருந்துன்னு போட்டோம். ஏன் அவனை வேணான்னு சொல்கிறார் தெரியுமா கர்த்தர்? நாளைக்கு உன் பிள்ளைங்களுக்கு வனாந்திரம் தெரியாது, பசி நன்னன் தெரியாது, பட்னி நன்னன் தெரியாது, தாகம் நன்னன் தெரியாது, நிர்வாண நன்னன் தெரியாது. பசினால் உன்னை கர்த்தர் சோதித்தார், அடிப்படை தேவையினால கர்த்தர் சோதிக்கிறார். எங்கேயாவது பின்வாங்கி போகிறானா இஸ்ரவேல் என்று கர்த்தர் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சோதனையுமே கிடையாது. அது அடிப்படைக்கு அது பணத்தோட அருமையும் தெரியாது, பில்டிங்கோட அருமையும் தெரியாது. எங்கள் அப்பா வீடு இந்த இடத்துல வீடு இருந்த பொழுது எனக்கு அந்த அருமை தெரியவில்லை அந்த காலத்தில். ஆனால் நான் கட்டுக்கிற பொழுது அருமையாக அதை பார்த்துக்கொள்கிறேன்.
ஆளை போடுறது, அவனை பிடிக்கிறது, இவனை பிடிக்கிறது, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். நெசம், நடைமுறை சிக்கல். எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, என் பிரயாசம் இருக்கிறது, என் உழைப்பு இருக்கிறது, என் கண்விழிப்பு இருக்கிறது, என் பயணங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே எல்லா சவால்களையும் மேற்கொண்டு தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கட்டிடத்தை கத்த கிருபை பாராட்டினார். இது உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம்னு விசுவாசிகளுக்கு தெரியும். ஒவ்வொரு செங்கலிலும் ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு பகுதியாய் வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை, இது வேறு எதுவும் இல்லை, தேவாலயம் தான். இதை கட்டி உள்ளே வரத்துக்குள்ளே நான் படாத பாடுபட்டேன். இப்போது அடுத்து அது போல தான் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் சந்ததியர் ஃப்ளாப், செகண்ட் ஜென்ரேஷனும் உள்ளே போயிருக்கு. மூணாவது ஜென்ரேஷனுக்கு அது ஹிஸ்ட்ரி. தாத்தா இப்படி தான் ஏதாவது சொன்னார். இப்போ அன்ன ஆகாரமே இல்லாத ஒரு குடும்பம், ஒரு புடி சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு வந்த என்ன மாதிரி ஒரு மனுஷன், அவன் சாப்பாட்டு அருமை தெரியும். அடுத்த ஜென்ரேஷனாக அவன் கரண்ட் இருக்கும், அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பாடு கீழே சிந்தாத, ஜாம் பண்ணி சாப்பிடு அப்படின்னு. அப்புறம் வர அந்த சாப்பாடு பெரிய விஷயம். சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு நீ படிக்கலானும். நீ படிக்கலையா, அதனால் உனக்கு வேலை கிடைக்கல. நீ வேலை கிடைக்காதனால உனக்கு சோறு இல்லை. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டேனே ஒருத்தர் நிந்திக்கிற பொழுது நம்ம இடத்துல உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கூடாது. நமக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டும். என்ன வைராக்கியம்? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் ஆசிஷன் தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இவன் ஏமாத்திரும். தட்ஸ் த ஃபவுண்டேஷன். இந்த ராஜா இதை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, அதெல்லாம் வந்து ரெண்டாவதுயா. ஜெபம் பண்ணால் காணிக்கை கொடுக்காம எந்த விசுவாசி அனுப்புகிறான் இந்த காலத்தில்? இப்போ அதெல்லாம் விஷயம் இல்லை. இவனுடைய ஆழமான ஒரு அஸ்திவார கல் என்னவென்றால், அந்த மேய்ப்பனுடைய கையில் இருக்கிற 5 கல்லில் ஒரு கல் சொல்கிறேன் இன்றைக்கி. தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தனை மாத்திரம். அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறித்து இப்படியெல்லாம் வீடியோ போடுறான், அதுக்கு லைக்கு போடுற, அதுக்கு கமெண்ட் கொடுக்குற, அதுக்கு வந்தனம் தெரிவிக்கிறேன்னா நீ அவனும் வித்தியாசம் இல்லை. நீ செய்யலை, நீ அவனோட கூட்டாளி. அவன் கோராகு கூட்டத்தாரை சேர்ந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். வாழ்வதற்கு நான் வழி சொல்கிறேன். இவன் பார்க்குறான், ஆள் சைஸ் வேறு, அவனும் 6.5 முழம், நாட் 6.5 feet, மோர் தேன் தட். முழம் வேறு, அடி வேறு. எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய சேனையை நிந்திக்கிறவனை நான் சும்மா விட மாட்டேன். அது காலம் வேறு, அவனை முடித்து விட்டான். மாம்ச ரீதியாக அவனை வீழ்த்தி விட்டான், கொன்று விட்டான், வென்று விட்டான், பெரிய ஆளாகிட்டான். அந்த பெரிய ஆளானது கோலியாத்தை வென்றதுனாலே என்பது வரலான பேச்சு. ஆனால் வெல்லும்படி செய்ததனுடைய மன அபிப்பிராயம், மன எண்ணங்கள் என்னவென்று கேட்டால், தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதை இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தேவ ஜனங்களை எகிப்தியன் சிறுமைப்படுத்துகிறதை சந்திப்பதிலே, சிறுமைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறதிலே மோசேயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எபிரேயரில் ஒருவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான், அதை மோசேயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மோசேயும் சரி தாவீதும் சரி இதே வார்த்தை தான் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எங்கள் மீது உன்னை அதிகாரியாய் வைத்தவன் யார்? நம்ம ஏதோ கேட்குறோம், என்னமோ அடிச்சுக்கிறானுங்களே, என்னவா இது அப்படின்னு. அந்த எகிப்தியனை கொன்று போட்டதை போல் என்னை கொன்று போட போகிறாயா என்று 2 பேர் கேட்குறோன்னே மோசேக்கு பயம் பிடித்து அங்கிருந்து கிளம்பி விட்டார். இங்கே தாவீது சகோதரன் வந்து கேட்கிறார், அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் வைத்து விட்டு வந்தாய்? இந்த போர் முகாந்திரத்தை பார்க்க வந்து உன் துணிகரம் என்ன? ஏன்னா இவர் எல்லாத்தையும் வெட்டி கீழே வச்சிருக்கிறாரு, அதை பார்க்க அவர் வந்திருக்கிறார். அங்கே யார் போய் போட்டி போடுறது? நம்ம இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி இருக்குது, யார் உக்காடுறான்னே தெரில. ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? கழுத்தில் தான் மாட்டி சுற்றணும். அவன் வார்த்தை ஒன்று கேட்குறான், நீ இதை தந்தினா நான் வரேன், அதை தந்தினா நான் வரேன். இப்போ ஏன்டா எலெக்ஷனில் நின்னோன்ற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்டா பிறந்தோன்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே எல்லாம் டிப்டாப்பாக போட்டு எல்லாம் நிற்கிறாங்க, பட்டயத்தோட ஈட்டியோட ரதத்தோடு எல்லாம் நிற்கிறாங்க. அவன் ஒருத்தன் வந்து அசிங்கமாக திட்டின்னு இருக்கான். தண்ணி போட்டு திட்டுறான், எப்படி பேசுகிறான் அந்த மாதிரி அவன் எழுந்து அது கெட்ட வார்த்தையில் திட்டுறான். எல்லாம் டிப்டாப்பாக நிற்கிறதோடு சரி, கிட்ட போக முடியல. சிச்சுவேஷன் இதுதான்.
தாவீது வந்திருக்கிறாரு, சுத்தமாக அன்யூனிஃபார்மு, இது சுத்தம், இந்த பழக்கமே கிடையாது. என்னம்மா விஷயம், இந்த மாதிரிலாம் ராஜா பொண்ணு தராராமே, பரவாயில்லையே, செத்தால் நமக்கு கல்யாணம் ஆக போகிறது இல்லை, வனாந்தரத்தில் இருக்கிறோம், 4 ஆடு இருக்குது, ஆட்டோட ஆடாக இருக்கிறோம், அப்பா கண்டுக்கிறதே இல்லை, பொண்ணு பார்த்து எட்டி கட்ட போகிறாருன்னு தெரில. தாவீது மனுஷன் தானே ஐயா, முதல்ல சொல்கிறேன், தாவீது பொண்ணு தராருன்னொன்னே தாவீதுக்கு பரவாயில்லையே, எப்படி தானே சாவு போகிறோம், குடிகாரன் பாலிசி தான், 6லேயும் சாவு 100லேயும் சாவு, சரி எப்படி தானே சாவு போகிறோம், ஒரு பொண்ணு வேறு வரந்து தரேன்றாங்க. ராஜா எல்லை அதெல்லாம் தெரியாது, எல்லையை குறித்த கணக்கும் தெரியாது, சிங்காசத்தை குறித்த அறிவும் கிடையாது, ஆனால் பொண்ணு தரேன்னு சொல்லியிருக்கான். அதுதான் அப்போதைக்கு இருக்கிற நாலேஜ். எங்கடா படிக்க போகிற, என்ன படிக்க போகிற, கோயட் அது ஒன்று தான்யா தெரியும். அவன் ஃப்ரெண்டு அவன் ஆம்பளை காலேஜில் படிக்க போகிறான், விளங்க மாட்டான், போக மாட்டான் காலேஜுக்கு. நீ கோயடில் சேர்க்குறாங்க எங்கள் வீட்டில், அவ்வளோதான். அது கோயட்னு மட்டும்தான் தெரியுமே தவிர எதிர்காலம் என்னெல்லாம் தெரியாது. அவன் அந்த கோயடில் தான் எதிர்காலத்தை ஆரம்பிக்கணும். என்னை கேட்டுக்கொண்டு தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறானே தவிர அது கோலியாத்தை வெல்வதுக்கு அபிஷேகம், ஆனால் அதுக்கெல்லாம் அவ்வளோ நாலேஜ் இருக்காது. ரட்சிக்கப்பட்ட பொழுது பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண தான் நினைக்கிறோமே தவிர அவன் பெரிய ஒரு மகானாக வருவான்லாம் தெரியாது, அழைப்பு தெரியாது, ஊழியம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்புறம் வந்து தான் எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறது. அதுபோல் தான் தாவீது. அப்போது மெயினாக பொண்ணு தேவை கல்யாணத்துக்கு, இவங்க பார்த்து கட்டி வைக்கிற மாதிரி இல்லை. அப்படி தான் ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தா அவன் கேட்குற வெண்டையாக கேட்குற வார்த்தையெல்லாம் பார்த்தா தாங்கிக் கொள்ள முடியல. பொண்ணெல்லாம் மறந்துடுச்சு, பொண்ணு மண் எல்லாம் மறந்துடுச்சு, அவனை தீக்கிறதே சரி. இதுக்கு தான் நான் பொண்ணு தரேன் நான் ராஜா. சாதாரணமாக கொடுப்பாங்களா பொண்ணு? இதெல்லாம் தப்பித்தோம் பிழைத்தோன்னு வர்ற கேஸ் இது. அங்கே எல்லாம் யூனிஃபார்மில் இருக்கிறவனே பண்ண முடியல. இவர் மஃப்டி ஒரு போய் நிற்கிறார், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள இருந்த வைராக்கியம் என்னவென்றால், ஆரம்பம் அப்படி தான் போச்சு. ராஜா என்ன தராரு, அதே ஃபஸ்ட் டைம் நான் எதுக்கு இவ்வளோ விலைக்கு சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல் 17 இப்போ ஒரு வாட்டி வரீங்க, நான் சொல்கிறேன் பொங்கல் சாம்பார் இருக்குது, இட்லி சட்னி இருக்குன்னா, இப்போ நம்ம சொல்ல 2 வைங்க போதும் 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 போதும், இல்லை ஒரு சாம்பார் சாதம் வச்சுக்கோங்க. இட்லி சாம்பார்லாம் வெளுத்து கட்டுறீங்க, சாம்பார் சாதம் எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு, நான் நினச்சி செய்கிறேன். நீங்கள் டயட்டில் இருக்க மாதிரி கொஞ்சம் 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 போதும். திடீர்னு சாம்பாருக்கு பதில் சிக்கன் பிரியாணி வருது தட்டில், சாப்பிட்டுட்டு வாங்கிக்கங்கண்ணா, தட்டு வண்டி வரும், ரிட்டன் அது ஒரு மனித இயல்பு, தவறு இல்லை. அது நம்ம வீட்டில் சாப்பிடும், எங்கே சாப்பிடுங்க? தேவ வீட்டில், தேவனுடைய வீட்டில் சாப்பிடும், எங்கே சாப்பிட்றது? அதாவது அந்த பதார்த்தத்தின் மீது ஒரு ருசிகரம் இருக்கும். இது வாங்கிறது சாப்பிட்றப்போ முன்னாடி நான் ஒன்று எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ எல்லோரும் கம்மி என்னடா சிக்கன் பிரியாணியாமே, நான் சிக்கன் பிரியாணியா, ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் சொல்கிறான், அவனால் நம்பவே முடியல. இல்லைடா பாஸ்டர் சாம்பார் சாதம்னு சொன்னார், போய் சொல்ல மாட்டார்ரா. 3 வாட்டி போய் ஒருத்தங்கிட்ட கேட்குறான்னா அவனுக்கு சிக்கன் பிரியாணி மேலே ஆசை இருக்கா, என் வார்த்தை மேலே விசுவாசம் இருக்கா? சிக்கன் பிரியாணி மேலே தான் ஆசை இருக்கும். அதுபோல் தாவீது எல்லார்ட்டையும் போய் கேட்குறாரு, ராஜா என்ன சொன்னார், இன்னொரு சொல்லு, பொண்ணு தராரு, ராஜ்யத்தில் பாதியெல்லாம் வேணாம், பொண்ணு தராரு, நிஜமாவா? திருப்பி இன்னொருத்துக்கிட்ட போகிறான். இது அப்படியே போனோன்னா அவன் அண்ணன் காதில் விழுந்துச்சு, டேய் எங்கள் வேலைக்கே உழ வைக்க வந்திருக்கிற, அதனால தான் உன்னை வனாந்தரத்தில் விட்டு வச்சுருக்கிறேன், நாங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ரா, நாங்களே கம்முன்னு இருக்கிறோம். என்னடா இவன் எங்கே வந்தாலும் பிரச்சனை பண்ணியிருக்கான், இவனை யார் அமைச்சது? அப்பா தான் அமைச்சார், பால் கட்டிகளை ரசிகள், அது கொடுத்தியா, வேலை பார்த்தியா, போனியான்னு இருக்கணும். உங்கள் தம்பி வந்து கேட்குறான்டா ராஜா பொண்ணு தராரான்னு, யாருக்கு? அவருக்காமா? இப்படி தான் ஆரம்பிச்சுது. அதனால தான் வந்து அள்ளி வீசுகிறான் வார்த்தையை. அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்து போர் முகாந்தரத்தை பார்க்க வந்தோம், துணிகரம் என்ன? சும்மா கேட்பாங்களா வீட்டில்? ஸ்கூலே முடிக்கல, அவன் டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையில் இருக்கான். அந்த மாதிரி தாவீது சொல்வார், என்னை படிக்க வைக்கலையா, என்னை வனாந்தரத்துக்கு அமிச்சிட்டாங்க. அப்போது வந்து ஆணாக பிறந்தது அவ்வளோ அவலட்சணமாக இருந்தது. அந்த ஆண் குழந்தைய அவங்க விரும்பலை, அதனால் தாவீதை கொண்டு போய் ஆடு மேய்க்க விட்டாங்க அப்போ வனாந்தரத்து. மற்ற ஆண்களை ஏன் விரும்பினானாக்கா, இது பொண்ணாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டான், இது ஆணாக பிறந்துடுச்சு. இதுதான் இது உள்கருத்து எல்லாம். இது சங்கீதத்தில் ஒரு சங்கீதமாக இருக்குது. எடுத்து கோர்த்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்னதுலேயே கசப்பை கொடுத்தான், நான் பொழைச்சிக்கிட்டேன், என்னை கர்த்தர் காத்தாரு, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் 60 ரூபா போனெல்லாம் எழுதப்பட்டிருக்கும்.
அப்படி ஒரு அருவருக்கத்தக்கதான பிள்ளைக்கு அது வீட்டில் இருக்கிறதே மறந்துட்டான். அப்போ அவன் பார்த்துக்குங்க தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஒரு பிள்ளையை நேசிக்கிறப்போ அந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். அதுக்கு பார்த்து அது நேசிக்கிறத வாங்கிட்டு வருவேன். அப்புறம் நான் நேசிக்கிறத வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறம் என் மனைவி என்ன சொல்லும், ஃபோன் பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்களே, நீங்கள் அப்பாவா, நீங்கள் என்ன, நீங்கள் இதெல்லாம் ஆகாது, அப்புறம் ஆவர் தான் வாங்கினுவா. அப்புறம் டாக்டர் சொல்லுவான், நீங்கள் 2 பேரும் என்ன பிள்ளைக்கு அம்மா அப்பாவா பேயா இதெல்லாம் கொடுக்குறீங்க. அப்புறம் டாக்டர் விரும்புறது, அப்புறம் பிள்ளை விரும்புறது, அப்புறம் மனைவி விரும்புறது, அப்புறம் நான் விரும்புறது, அதுக்கப்புறம் எங்கள் சமுதாயமே விரும்பி கொடுக்குறது. விசுவாசிங்க, இதை கொடுங்க பாப்பாவுக்கு, இதை கொடுங்க அப்படின்றது. அப்புறம் அது விரும்புறது. இதெல்லாம் விரும்பத்தக்க குழந்தை. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்துக்கோங்க. தாவீதுக்கு சாப்பாடு இல்லையா, தாவீதுக்கு தண்ணி இல்லையா, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. 4 ஆடு, அதுக்கு 2 மேய்ப்பன். 4 ஆடுக்கு 2 மேய்ப்பன் இருந்தானா அப்போ தாவீதுக்கு மேலே சந்தேகம் தான். இது தருதலை, இது உருப்படாது, இது உருப்படாது, இது எங்கன்னா விட்டுரும் அந்த ஆடை, இன்னும் 2 மேய்ப்பர்களை போடு, இது சும்மா வீட்டில் இங்கே இருக்கிறதுக்கு அங்கே இருக்கட்டும். அந்த 2 மேய்ப்பர்கள் இந்த கரடி சிங்கம் வந்தப்போ ஆளை காணும். ஆக்சுவலாக நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த அபிஷேகம் செய்வதற்கென்று, அபிஷேகத்தை தைலத்தை ஊற்றுவதற்கென்று சாமுவேல் வருகிறார் கர்த்தரால். அப்போ தாவீது சுத்தமாக மறந்துட்டான். இவ்வளோதானா பிள்ளைங்கள் கேட்குற பொழுது தான் ஞாபகம் வருது, ஆமாடா ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், சொல்ல மறந்துட்டேன்றது தப்பு இல்லை, அது தெரியாதனமாக ஒன்று பிறந்து தொலைச்சிச்சு. கடைசி கால வெளிப்படுத்துகிற விசேஷம் அது வனாந்தரத்தில் இருக்குது. அந்த பிள்ளையானை கூட்டுவாங்க, அதான் கர்த்தர். எங்கு நீ தாழ்த்தப்படுகிறாயோ அங்கு நீ உயர்த்தப்படுவாய். எந்த ஜனம் உன்னை அற்பமாக எண்ணினதோ அற்புதமாய் கர்த்தர் உன்னை அந்த ஜனத்தின் மத்தியில் உயர்த்துவார். எந்த மனிதன் உன்னை ஒதுக்கி வைத்தானோ அதே மனிதனை வரவழைப்பான். ஆனால் தாவீது நல்ல மனிதனையா, தகப்பன்னு சொன்னதை கேட்டான். எங்கே வச்சுருக்கான் தகப்பன்லாம் கேட்கல. பால் கட்டிக்கிற ரசிகளை கொண்டு போய் சுகம் விசாரித்துவான், அது செய்தான். அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கப்பட்டான். அதான் ஆரம்பம். அங்கே போய் பார்த்தா பொண்ணு தராங்க. தாவீதுக்கும் இதை மேட்ச் பண்ணி பாருங்கள். என் பழைய பிரசங்கத்தெல்லாம் தாவீது திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்த தாவீது, ப்ளே பாய் தாவீது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ஒரு கேட்ச், அந்த ப்ரப்போசலில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. என்ன, ராஜா பெண் தருகிறார். அப்படியே காட் இஸ் கூஸ் பம்ப்ஸ். என்னடா ராஜா பெண் தராரா, அப்பா அம்மா கூட செய்யாதெல்லாம் அவர் செய்கிறாரு. சரி, யாரை அங்கே போய் பார்த்தா நம்மளை மாதிரி இருப்பான், பார்த்தா 6 அடி முழம், 6 முழம் உயரம். என்னடா இது, பொண்ணு தராருன்னு போனால் அவன் நம்மளே போட்டுருவான் போல இருக்கு. அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், கிட்ட நிற்க முடியல. இது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆத்மா, அது பொல்லாத ஜனம். இதே போல தான் தேவ சாயல் அற்ற ஜனங்கள் தான் அங்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் இருந்தாங்க. அதுக்கு சொல்ல வரேன் நான் இவ்வளோ விலைக்கு. தாவீதுக்கு இருந்த அந்த எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. அது போய் கை கோத்துக்குச்சு, சம்மந்தம் பண்ண ஆரம்பித்தது, அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது, இதுக்கு சமைச்சதை கொடுக்க ஆரம்பிச்சது. கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் போய் கர்த்தருடைய வாதம் தான் சம்பாரிச்சது. அந்நியனுக்கு பிணைக்கப்பட்ட வெகு பாடுபடுவான். அதுக்கு பிணைக்கப்படுறதுக்கெலாம் காரணம் யார்? முற்பிதாக்கள். அதில் தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தால் யோசுவாவுடைய காலத்துக்கு பிறகு இதெல்லாம் அவுத்துவிட்ட மாடு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. மேய்ப்பன் இருக்கிற வரைக்கும் பயந்து நடுங்கி கிடங்கி வருவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க சில சபையெல்லாம் மேய்ப்பன் என்ன போதிக்கிறானோ அதுக்கு தான் அட்டென்ஷனில் இருப்பாங்க. தே பே அட்டென்ஷன் ஃபார் the pastor voice. When the pastor passes away, the next generation comes into the leadership. The church became very cool. Some places it was even gone to the extent of broken stage. ஆமாம், தலைமைத்துவம் போய் புதுசாக தலைமைத்துவம் வந்ததுனாக்கா ஜனங்க சிதறடிக்கப்படுகிறாங்க. சில சமயம் சபை உடைக்கப்படுகிறதுலாம் காரணம் என்ன? அந்த பிரதிஷ்டை இங்கே இல்லை. தேவ பயம் போய்விடுகிறது ஜனங்களுக்கு. ஊழியனுக்கும் மெய்ப்பனுக்கும் நல்ல அன்பு இருக்கணும், ஆனால் இடைவெளி இருக்கணும். அது ஒரு ஆவி கலந்த அன்பு கலந்த மரியாதை இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் நல்ல இடைவெளி பரிசுத்தத்தில் இருக்கணும். மெய்ப்பன் உடைய பரிசுத்தம் பெருசாக இருக்கணும். மெய்ப்பனுடைய தாங்கிக் கொள்கிற சக்தி, அன்பு, கனிகள் கனி கொடுக்குற விஷயத்தை எல்லாத்துலேயுமே அதிகப்படியாய் மெய்ப்பன் காணப்படணும். அப்போ தான் அபிஷேகம் நிற்கும். கனி இல்லாமல் அபிஷேகம் இருக்குன்னா ரொம்ப நாள் ஓடாத வண்டி, ஏலி போல தான் இருக்கும் சபை. இந்த தனிப்பட்ட மனுஷனுடைய கீழ்ப்படிதலும் அபிஷேகம் தான் சபையை அப்படியே காத்துக்கொள்ளும்.
அப்போ தான் பாவி ரட்சிக்கப்படுறான், பிணியாளி சந்திக்கப்படுறான், அற்புதங்கள் நடக்கிறது. த மேனிஃபெஸ்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப் பீப்புள் கேதர். இதான் விஷயம். இந்த ஜனங்க போய் அதோடு இது, இதோட அது, அதோடு இது, இதோட அதுன்னு சொல்லி கலந்து 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 நாசமாக போனதான் மிச்சம். நான் சொல்வது இயேசு பிறந்த பிறகு நடக்கிற காரியம். இப்போ இயேசு பிறந்தான நற்செய்தி என்ன? நீ விடுவிக்கப்பட்டாய். அதான் ஆபிரகாம் விஷயத்திலும் சரி, மோசையோட விஷயத்திலும் சரி, தாவீதோட விஷயத்திலும் சரி, பிரித்தெடுக்கப்பட்ட காரியத்துக்குள்ளே நீ போகக்கூடாது. தாவீது அதன் பிறகு ஆடுகள் பின்னே போல, சவுல் அது மாதிரி பண்ணதை அவரும் பிரித்தெடுக்கப்பட்டார். மறுபடியும் அவர் மந்தைக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டார். பிரித்தெடுக்கப்பட்ட காரியத்தில் போகிற பொழுது நமக்கு பிணிகள் அதிகம், நமக்கு அடிமைத்தனம் அதிகம், நமக்கு தலைமைத்துவமே ஆட்டம் கொடுத்துரும். Another ரகசிய பாவம், behind the screens, before the screens, all man of God should be very transparent. அது 2 மணிக்கு பேசினாலும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு பரிசுத்த கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். காலையில் மதியம் 2 மணிக்கு பேசினாலும் சரி, என்ன 24/7 all through his life he must maintain. இந்த நாளிலே இயேசு பிறந்த நற்செய்தி, பிறந்த இயேசு நம்மாலே மறிக்கப்பட்டு விடுகிறார். ஏன்? குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறலாய் காணப்படுகிறோம். ஒரு முறை பரமை ருசி பார்த்தோம், இனி வருகிற பலனை அறியாமல் மறுதளிக்கிறபடியினால அவரை காலின் கீழ் போட்டு நசுக்கப்படுகிறோம். இயேசு பிறந்தாலுமே நற்செய்தி. ஆனால் ரட்சிப்பை இழக்கிறது எவ்வளோ துர்ச்செய்தி. மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ளே போகிறதுக்காக நான் சொல்லுகிறேன். அதுக்கு காரணமாய் வைக்கிறது ஐக்கியம். பரிசுத்தவானோட ஐக்கியம் 2 மணி நேரம். அதில் நீங்கள் எல்லாம் கிளம்பியெல்லாம் வரத்துக்கு டைம் ஆகிடுது இல்லையா? இதான் மொத்தம் ஐக்கியமே. ஆராதனை நேரம் தான் ஐக்கியமே. அது பிறகு உங்கள் வீடு சந்திப்பில் வந்தால் கொஞ்சம் இருக்கும். பிரச்சனை இருக்கிற வரைக்கும் வீடு சந்திப்பு சுவாரஸ்யமாக இருக்கும். பிரச்சனை முடிஞ்சோடனே வீட்டில் நவத்தால் போட்டு தொங்கும். இல்லை நீங்கள் எதனா வேறு யூ காட் அதர் அப்பாயின்மெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பேசிக்கலான்ற மாதிரி ஆகிடும். இல்லை, சொல்ல வர நடைமுறை சிக்கலை சொல்கிறேன். நான் சொல்கிறது 6 நாட்கள் யாரோடு பழகிறாய்? Who is your friend at your office? Who is your friend at your society? Who is your friend at your neighbor? So beware of such people. அவன் கெட்டவன் இல்லை, வேணையா அதை எதிர்க்கிறையோ இல்லையோ அதற்கு இடைவெளியோடு, அதுக்கு ஒன்றுக்கும் இடைவெளி இருக்கணும். If you are connected to that ungodly generation, people who don't have an image of God, and you will become nothing. You are lost in the sight of the Lord. நீங்கள் தொலைந்து விடுவீங்க. பார்த்து நடந்து கொள்ளுங்க. புறஜாதிகள் இடத்துல பழகிறது, புறஜாதியில் இடைவிடாமல் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறது உங்களை ஆண்டவரை இழக்க செய்யும். அதான் ஆரம்பம். பரிசுத்தவானோடு விடாது அது பிசாசு. பரிசுத்த பந்தியில் வந்து உட்கார விடாது, பரிசுத்த ஐக்கியத்தை விடாது, பரிசுத்த சமூகத்தை விடாது. ஏனென்றால் பிடிக்காது. அது உலகத்தின் ஆவை தரித்தவர்கள். இது பரிசுத்தாவை தரித்த விசுவாசி கூட்டம், விசுவாச கூட்டம், விசுவாச வீட்டார், பரிசுத்த ஜாதிகள் பிடிக்காது. ஊரில் எல்லா பொண்ணையும் விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல போய் கால வைப்பான். ஏன்? பொண்ணா இல்லை, அவனை ஏதோ ஒரு ஆவி இழுக்கிறது. அதை கேட்டால் லவ் பண்ணேன் ஜவ் பண்ணேன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவான். அந்தமாவும் அது மாதிரி தான் பெண்ணும் சரி ஆணும் சரி. சொல்கிறது என்ன? கடைசியில் பார்த்தா வேதம் என்ன சொல்லுது? அந்நியனுக்கு பிணைக்கப்பட்டு வெகு பாடுபடும். அதனால தான் மெத்த படித்த மேதாவிகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் கோட்டை விட்டு நடு வீதிக்கு வந்து விடுகிறாங்க. இயேசு பிறந்தார், இயேசு மறைந்தார். நற்செய்தியை கேள்விப்படுகிறீர்கள், அதை துர்ச்செய்தியாக மாற்றுக்கிறது விசுவாசியுடைய கருத்தில் இருக்கிறது. அது அப்படியே நல்ல செய்தியாக கடைப்பிடிங்க. சாயந்தரம் இன்னொரு நற்செய்தி இருக்குது, அதை நான் சொல்லுகிறேன். நற்செய்தினா என்ன? 3வது பாகம். அப்போல்லாம் நற்செய்தினாக்கா என்ன கேட்பாங்க, சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? ஜனங்களுக்கு தெரிஞ்ச அதே நற்செய்தியாக தான் என்னை பார்த்தா அப்படி தான் கேட்பாங்க. ஒரு குட் நியூஸ், முதல் குழந்தை கருத்தரித்தா ஒரு குட் நியூஸ் நாங்கள். அப்புறம் குட் நியூஸ் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டு, இல்லை 3 பசங்க தான் சொல்கிறேன். அது என்ன, என்னை ரொம்ப பிடிக்கிறனால எல்லோரும் அப்படி கேட்பாங்க. குட் நியூஸ்ன்னு சொன்னாலே சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு கேட்பாங்க. நம்மளை அந்த மாதிரி ஒரு பிராண்டில் வச்சுட்டாங்க. ஏன் வெளிநாட்டுக்கு போகிறேன் வரேன், ஊழியத்தில் உயர்வு இருக்குது, அதெல்லாம் தெரியலையா? அதெல்லாம் தெரியாது, ஃபஸ்ட்டே தெரியும். அதுதான் எங்களுக்கு, நம்ம பிரதர் இல்லையா நீங்கள்? அதனால் அவங்க கேட்குறாங்க. தப்பு இல்லை, அவங்க உரிமை அன்பு அதெல்லாம். நற்செய்தினாலே சாயந்தரம் நற்செய்தி சொல்கிறேன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. பயப்பட போகிறீங்க? அதெல்லாம் இல்லை. சாயந்தரம் 3வது பாகம் குறித்து பேச போகுது. இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. 3 ஈவினிங் சர்வீஸ், ப்ளீஸ் அட்டெண்ட் இஃப் யூ கேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதி.
கர்த்தாவே நினைத்தரலும், ஒவ்வொருவரையும் நினைத்தரலும். இயேசு பிறந்து இவருடைய வாழ்க்கையில் பல பெரிய காரியங்கள் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். அது ஒன்றுமில்லாமல் போக செய்யத்தக்கதான ஐக்கியங்கள் குறுக்கே வர பாதுகாத்துக்கொள்ளும். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். சபையை காத்துக்கொள்ளும். இயேசுவின் ரத்தலிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளைப்பு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் சதாகாலம் சில பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.